ஸோ காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஸோ ஜெனடிக்லேருந்து நம்ம ஆரம்பிச்சு, நியூட்ரிஷனல் காசஸ் அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் நியூட்ரியன்ட் குறைபாடு இருந்துச்சுன்னா, ஹார்மோனல் இஷ்யூஸ் அதுவும் இப்போ ஹார்மோனல் இஷ்யூஸ் வந்துட்டு ஆன் த ரைஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா, அதில ஒரு 7 பேருக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இருக்கு. மென்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒபேசிட்டி, ஹைப்பர்டென்ஷன் ஸோ இது எல்லாமே லிங்க்ட் டு ஹேர் ஃபால்னு நெறைய ஸ்டடீஸ் இருக்கு. இது இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஸோ லைஃப் ஸ்டைல்ல முக்கியமா ஸ்லீப் பேட்டர்ன் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறது, ஸ்மோக்கிங். விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பிரெக்னன்சி ஹேர் லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு நம்ம இப்ப ரீசென்ட்டா கடந்து வந்தது கோவிட். ஸோ கோவிட் மாரி லைக் ப்ரொலாங்க் டியூரேஷன் ஆஃப் ஃபீவர்ஸ் இருக்கும்போது, ஸோ அது டைஃபாய்டு, மலேரியா, டெங்கி, சிக்கன் குன்யா இந்த மாரி ஃபீவர்ஸ்லேருந்து நம்ம ரிகவர் ஆகும்போது வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க காசஸ் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம சில கண்டிஷன்ஸ்க்காக எடுக்கிற மெடிசின்ஸுமே வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து காஸ் பண்ணும். சில டைம் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் டிசீசஸ்னால நம்மளுக்கு ஹேர் லாஸ் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் இருக்கு. இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் வந்துட்டு இஸ் இன்னெவிட்டபிள். ஸோ இந்த மாரி எக்கச்சக்க காசஸ் இருக்கு. ஸோ காசஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸுமே இருக்கும்.